மூதாட்டி ஒருத்தங்களை 6 வருடமா வீட்டுக்குள்ள பூட்டி வச்சதால உடல் மெலிஞ்சு உயிருக்கு போராடும் பரிதாப நிலையில அவங்க இருக்கிறதா சொல்லி ஒரு வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மூதாட்டி மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் அதனாலதான் வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிறதாகவும் உறவினர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சொத்துக்காக ஆசைப்பட்டுதா உறவினர்கள் மூதாட்டியை இந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்திருக்கக்கூடிய தில்லைவிளாகம் மேலக்கரை கிராமத்தை சேர்ந்தவங்க 65 வயதான ஜெயம். இவங்களுடைய கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரிழந்த நிலையில இவங்களுக்கு குழந்தைகள் யாரும் கிடையாது. இந்த சூழல்ல இவங்கள உறவினர்கள் தான் பராமரிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இவருக்கு வீடு மட்டும் இல்லாம பக்கத்துல கோவில் சொத்து மற்றும் சில இடங்கள்ல நிலங்கள் இருக்கிறதா கூறப்படுது. இந்த நிலையில தான் இவருடைய உறவினர் ஒருத்தர் இவரை பராமரிச்சுட்டு வந்த சூழல்ல தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு ஜன்னல் வழியா உணவு கொடுத்துட்டு வந்ததாகவும் 6 வருடங்களா இதையே அவர் செஞ்சுட்டு வந்ததாகவும் மூதாட்டி வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல்ல வீட்டுக்குள்ளேயே இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு அதே இடத்துல உறங்கிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. மின்சார வசதி, குடிநீர் வசதி, இப்படி அடிப்படை வசதி எதுவுமே இல்லாம 6 வருடங்களா மூதாட்டி இந்த வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்பா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேள்வி எழுப்புனா மிரட்டல் விடும் தோணியில உறவினர் பேசுறதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் அங்க இருக்கிறவங்க மூதாட்டியுடைய இந்த அவல நிலையை எடுத்து சொல்லும் விதத்துல வீடியோ பதிவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல வெளியிட அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதை தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல முத்துப்பேட்டை போலீசார் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ மூதாட்டி ஜெயலட்சுமி மனநலம் பாதிக்கப்பட்டதாலதான் இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு மூதாட்டியுடைய உறவினர்கள் தெரிவிச்சதா கூறப்படுது. மனநலம் பாதிக்கப்பட்டா மனநல காப்பகத்துல தான் அனுமதிக்கணும், இப்படி வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி போலீசார் அறிவுறுத்தினதா கூறப்படுது. இது மட்டும் இல்லாம சொத்துக்காக தான் இந்த மாதிரி உறவினர்கள் மூதாட்டியை அடைச்சு வச்சிருக்கிறதாகவும் அந்த பகுதியில் இருக்கிறவங்க பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல உறவினர்களோட கலந்து பேசி மூதாட்டிக்கு எந்த மாதிரியான உதவிகளை செய்யணும், அவங்கள சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் பராமரிக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களை போலீசார் மூதாட்டினுடைய தங்கை மகனான சிவசுப்பிரமணியன் அவர்கிட்ட அறிவுறுத்திட்டு போயிருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.